வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள 3 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்காலிக நீதிபதிகளாக உள்ள 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கவும் பரிந்துரை செய்தது கொலீஜியம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் த. வெள்ளையன் காலமானார். உடல்நலக்குறைவால் சென்னை உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் த. வெள்ளையன் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். த. வெள்ளையன் மறைவு வணிகர்களுக்கு பேரிழப்பு எனவும் கருத்து. தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் வேலைநிறுத்த போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம். ஆசிரியையாக மாறி பாடம் எடுத்த பள்ளி மாணவிக்கு குவியும் பாராட்டு. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மூடல். மாணவ மாணவிகள் திருப்பி அனுப்பப்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி. புதிய கல்விக் கொள்கையை எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். கொள்கையை விட்டுக் கொடுத்து நிதியை பெற வேண்டிய தேவை இல்லை எனவும் பேச்சு. அதுக்கான நிதியை ஒதுக்கணும். இப்பதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த முறை மட்டும் புதிதாக இந்த NEP நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன் சொல்வது என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. 15 விரைவு ரயில்களில் கூடுதலாக முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு ரயில்களிலும் 4 முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் உறுதி. தஞ்சை செங்கிப்பட்டியில் கால்வாயில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். 100க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு கட்டளைமேட்டு கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததற்கு கண்டனம். ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க செப்டம்பர் 14ஆம் தேதி இறுதி நாள் என அரசு அறிவித்ததன் எதிரொலி. மதுரையில் உள்ள ஆதார் மையங்களில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனத்துறையினரை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தை புலியை பிடிக்க வலியுறுத்தல். ஓமலூர் அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் சிக்கிக்கொண்ட கண்டெய்னர் லாரியால் போக்குவரத்து பாதிப்பு. சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரியை மீட்டு போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கருகும் சம்பா பயிர்களை காப்பாற்ற குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து தெளிக்கும் விவசாயிகள். காவிரியில் இருந்து கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி வயலில் நின்று போராட்டம். தமிழக அரசு சாகடிக்காதே சாகடிக்காதே விவசாயத்தை சாகடிக்காதே.
காந்தி ஜெயந்தி அன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்க அதிமுகவுக்கு விசிக அழைப்பு. மக்கள் பிரச்சினைக்காக எந்த சக்தியோடும் இணைவோம் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்ததை வரவேற்கிறோம். விசிக மாநாட்டில் பங்கேற்பது குறித்து இபிஎஸ் முடிவெடுப்பார் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது அவர்களது விருப்பம். சிவகங்கையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. பங்கேற்பது அவங்க இஷ்டம், அவங்க தான். விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம், ஆனால் கூட்டணி திமுகவோடு தான் என புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. இருக்க முடியாது, அதை தப்பு பார்க்க முடியாது. ஆனால் அவர் தலைவர் தளபதியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார். தலைவர் தளபதியை என்றைக்குமே விரும்புகிற ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள். திமுக மீது கூட்டணி கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லை. முன்னாள் ஆளுநர் தமிழிசை விமர்சனம். விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன? அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் 4ஆம் தேதி பாமக கடையடைப்பு போராட்டம். அறவழி போராட்டத்திற்கு வணிகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முழு ஆதரவு வழங்க வேண்டும் என வேண்டுகோள். மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் துவக்கம். சிவகங்கை மாவட்ட திறந்தவெளி விளையாட்டு அரங்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டம். ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிப்பு. மல்யுத்த போட்டிகளில் தன்னை வெற்றி பெற செய்த மக்கள் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெறச் செய்வார்கள். ஜூலானா சட்டப்பேரவை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத் நம்பிக்கை. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 21 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருவதால் சூடு பிடித்தது தேர்தல் களம். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் டீன் சந்தீப் கோஷின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நிதி முறைகேடு வழக்கின் கொல்கத்தா சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. இட ஒதுக்கீட்டை ஒழிக்க நினைக்கும் பாஜக, ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு 2024 தேர்தலில் இந்திய மக்கள் முட்டுக்கட்டை போட்டுள்ளனர். அமெரிக்காவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. நியாயமாக தேர்தல் நடந்திருந்தால் பாஜக 240 தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றிருக்காது என ராகுல் காந்தி விமர்சனம். பாஜக விரும்பியதையெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு.
செபி தலைவர் மாதவி புட்ச் மீதான புகார்களுக்கு செபி பிரதமர் இதுவரை ஏன் பதிலளிக்கவில்லை என காங்கிரஸ் சரமாரி கேள்வி. ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து மாதவி புட்ச் ஊதியம் பெற்றதாக அளிக்கப்பட்ட விளக்கம் ஏற்புடையதாக இல்லை எனவும் சாடல். பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்று நாடு திரும்பிய வீர வீராங்கனைகள். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.